ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிறந்தநாள் நான் போகல, இல்லை மறக்கல, நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கு அடுத்த பிறந்தநாள் நான் போகிறேன். நான் சொல்கிறது வந்து ஒரு 4 years பேக். போனோடனே என்ன அப்படின்னாரு, தாத்தா பிறந்தநாள் தாத்தா வாசல் வாங்க. ஏன்னா போன வருஷம் வரல அப்படின்னாரு. வந்தனே தாத்தா அப்படின்னா, இல்லை நீ போன வருஷம் என்ன வந்து பார்க்கல அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா நான் வந்து ஆக்சுவலாக இங்கே வெளியூர் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அந்த ஒரு மெமரி பவர் அவர் அது கண்டிப்பாக அந்த நான் சொல்கிறது 4-5 years பேக். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசில் வந்து நிறையா இருக்குது. என்னென்னா நாங்கள் வந்து வளர்ந்ததே வந்து கோபால்புரம் தான். ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் கோபால்புரம் தான். அதுக்கப்புறம் தான் இங்கே வளர்ந்தது. இட் வாஸ் ஜாயின்ட் ஃபேமிலியில். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வளர்ந்தது வந்து அவருடைய தமிழை படித்து தான். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து ப்ரூஃப் பார்ப்பாங்க. அந்த அப்போல்லாம் டேப் ரெக்கார்டரில் அந்த ஸ்பீச்சை வந்து டைப் அடித்து குட்டி பிஏ சண்முகானந்தன் இப்போ இருக்காங்க, பிஏ இருக்காங்க, அவங்க முரசொலிக்கு அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அவங்க வந்து டைப் படிக்கும்போது நான் படிப்பேன். தாத்தாவோட ஸ்பீச்சை வந்து டைப் அடித்து எனக்கு கொடுப்பாங்க, அது முரசொலிக்கு அனுப்பணும். அப்போல்லாம் ஃபேக்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைவர் பற்றி பெருமையாக